யாரையா நீ எதுக்கு என்ன கட்டி போடுற? டேய் கமநாட்டி, நான் யாருன்றது முக்கியம் இல்ல, நேத்து நீ என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியுமா? ஹரிய வண்டியில பிரேக் அடைஞ்சிடுத்து, இன்டர்வியூ போனோம், வண்டி தெரியாடா, நேரம் ஆயிடுத்து. அம்பி வண்டி காத்தடிக்க மெக்கானிக் செட்ல விட்டுறேன்டா, நாளைக்கு தான் தருவாங்க. என்ன ஒரு 2 அடி பின்னாடி மடக்கி இருக்க கூடாதா? ஏன்டா? வண்டி தெரியுதுடா. டேய் அது எங்க அப்பா வண்டிடா, அவரு வேலைக்கு எத்து போண்டா, நீ போடா. ஹரி நான் சொல்றது இதோ வர சார். ஐயோ இந்த மனுஷங்களுக்கு பொறுமையே இல்ல, டைம் எடுத்து வண்டி கூடுறா. நான் அம்பி நீ சரி ஒரு 3 செகண்ட் கண்ண மூட, நான் வண்டி எடுத்து தரேன். ஹரி கிருஷ்ணா. டேய் அன்னைக்கு அந்த அப்பாவி அம்பி கிட்ட வண்டி தராம போய் சொல்லிட்டு எங்கடா போன? ஐயோ நந்தினி தான் அம்பிக்கு தெரியாம பார்க்கு போற சொன்னா. ஓ அதான் நந்தினி நேத்து நான் கூப்பிட்டு வரலன்னு சொன்னால. டேய் என்னடா சொல்றீங்க? நந்தினி என்ன தவிர எல்லாரும் கூட சுத்திட்டு இருக்கா. டேய் அம்பி நேத்து நான் கூப்பிட்டு கூட வரல. டேய் மாட்டு மூளை நீயுமாடா என்ன நசன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரும் கூட பச மாதிரி ஓட்டிட்டு இருக்காருடா. டேய் கொஞ்ச நேரம் கம்முனு இருங்கடா. டேய் உங்களுக்குள்ள கான்ஃபரன்ஸ் கால் பேசிக்கிட்டு ஏன்டா என்ன கட்டி போடுறீங்க? டேய் 15 வருஷம் பழகுன உன் நண்பனுக்கு வண்டி தராத நீ வெறும் 15 நிமிஷம் பேசின அந்த பொண்ணுக்காக பொய் சொல்லிட்டு போயிருக்க. நீ போயிருக்க மாட்டல? டேய் பாதியில வந்த பொண்ணுக்காக ஆதியில வளர்ந்த நட்பை விட்டியடா. மாதிரிடா உன்ன மாதிரி துரோகி கேங்ல ஒருத்தர் இருக்கான். இந்த தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? மரண ஒலி. கங்குவா படத்தை 100 வாலினா 100 வாட்டி பார்க்கணும். செத்து போ. எங்கடா போன? நந்தினி தாயா அம்பிக்கு தெரியாம டைலாக் மாறுங்கடா. அம்பிக்கு தெரியாம அண்ணினை எங்கடா கூட்டு போன? என்ன எப்பறா கூட்டு போவ? சிக்கன்டா மாத்தி விட்டியடா கதையே. அம்பிக்கு தெரியாம நந்தினி எங்கடா கூட்டு போன? ஆமா நந்தினிக்கு தெரியாம அம்பியை கூட்டு போனேன்னு இல்லல. உன் டைலாகே முதல்ல அம்பிக்கு தெரியாம நந்தினி கூட்டு போனா கிடையாது. ஏன் டைலாக் லூசு மாதிரி பேசிக்கிறீ நீ? வெறும் 15 நிமிஷம் பொண்ணுக்காக பேசிக்கிட்டு போறேன். பழகுன உன் நண்பனுக்கு வா வா வா. ஏய் வளைடா சிரிக்கிறா அபி. அட போய் சொல்றா அபி. 15 வருஷம் பழகுன உன் நண்பனுக்கு எடுத்தோடே ஓடுறாரு இவரு. மாட்ட கூடாதுனே. என் கண்ணை பார்க்க ஓடுறாரு இவரு. அட ப்ளீஸ் செத்து போ. காதுல மாட்டலையா சரியா? ஒரு காதுலயா மாடி தப்பிச்சயா? அத சீரியல் கேரக்டர் மாதிரி நடந்து வரேன். நல்லா தான் மாயன். ஏய் அவன் அப்படிதான் வெடப்பா நடப்பான். பொறுமையா வர மச்சான். ஐயோ ப்ளீஸ் ஐயோ. மறைக்க அவன் பண்ணிருக்கான். மணி எத்தனைன்னு பாரு. செத்து போ. செத்து போ. டேய் கிட்டிங்கா இருக்கான்னு பாக்குறான். நவுறானே. ப்ளீஸ் ஐயோ. செத்து போ. ஏய் செத்து போ அப்படியே. செத்து போ. புச்சிச்சுடா புச்சிச்சுடா. வா டேய் மூச்சு விடாம இந்த குழந்தைங்கள அழும் போடுற அந்த மாதிரி சிஸ்டம்டா. அது வந்துடா நாளை. நிறைய வேலை இருக்குடா அத்து. டைலாக் சொல்லு. டேய் என்னடா? என்னடா டைலாக் மாத்திட்டேன்டா. நீ கேக்குற என்னடானா நான் என்ன சொல்றேன்? என்னடான்னு கேப்பா. என்னடா என்னடா? ஓ அதான் 99. நானி நானியா? நான் கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு சொன்னால. ஏய் என்ன பண்றீங்க? அடே காலேஜ் ஓ an actor. He's the one. அவர் கழுத்தை பாருங்க வேர்த்திருக்கு. வேர்க்க அவர் நடிக்கிறாரு. இப்போ நான் பேசாத அவர் கேட்காது. நான் மைக்கை கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன். வாட் அ டிசர்விங் ஆக்டர் யூ நோ. அம்பே ஒரு 10 ரூபா கூட அம்பி. தப்பா எடுத்துக்காதடா ஹரி. தினமும் 10 ரூபா கேக்குற. ரீசார்ஜ் பேக் மாதிரி மாசம் உனக்கு மட்டும் 300 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன்டா. நான் அம்பி ரிங்டோன்ல மட்டும் நட்புக்காக உயிரை கொடுப்பேன்னு வச்சுக்கிறேன். ஒரு 10 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேன். நந்தினிக்கு மட்டும் டிசைனா வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் இல்ல ஹரி. நீ செய்யறது சட்டப்படி தப்பு. உனக்கு வேணும்னா நீ தான் உழைச்சி சம்பாதிக்கணும். வேலை ஆகாது அம்பி. பேடி பேர் தும்பி எங்கடா? டேய் கதை கொடுத்துட்டு காசு புடிக்கிட்டு போறானே. இதை கேட்க இந்த லோகத்துல யாரும் இல்லையா? டேய் 5 பைசா திருடினா தப்பா? யோ முதல்ல யாரையா நீ? எது என்ன கட்டி வச்சுக்கிற? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 5 பைசா திருடினா தப்பா? தப்பு இல்ல. 50 பேர்கிட்ட 5 பைசா திருடினா? அதுவும் தப்பு இல்ல. 500 பேர்கிட்ட 5 பைசா திருடினா? டேய் எத்தனை பேர் திருடினாலும் தப்பு இல்லடா. ஏன்டா? ஏன்னா 5 பைசா செல்லாதடா. அது திருடி என்னடா பண்ண போறாங்க? சரி அதை விடு. அம்பி மாதிரி 50 பேர்கிட்ட தினம் 10 ரூபா வாங்குற. டேய் வாயை கிட்ட வராதா? நானே சொல்றேன்டா படா. யோ கைராசிக்காரையா அவன் காசுல தான் தினமும் கோல்டு வாங்குறேன். யாருக்கிட்ட கதை கொடுக்குற? 10 ரூபாய்க்கு எப்படா கோல்டு வாங்குவ? ஆரா கோல்ட்ல 10 ரூபாயில இருந்தே கோல்ட் அண்ட் சில்வர் வாங்கலாம். 1 கிராம்ல இருந்து அதை டைரக்டா உங்க வீட்டுக்கு பிசிக்கல் காயினா மாத்திக்கலாம்.
இதுல செய்கூலி சேதாரம் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இது 24 கேரட் பியூர் கோல்டு. சப்போஸ் நீங்க வாங்க மறந்துட்டீங்கன்னா ஆப்ல ஆட்டோ பே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட 15 lakhs கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்காங்க. நீங்க மார்க்கெட்ல இருக்க எதுல வேணா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவங்க தான் டைரக்ட் மார்க்கெட் பிளேஸ்ல தராங்க. ஆரா கோல்டு லிங்க் வேணும்னா பயோ லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. காத்தாடினு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா வாங்கின கோல்டுக்கு ஈக்குவலா சில்வரும் கொடுப்பாங்க. இது லிமிடெட் ஆஃபர் தான், சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க தான் இன்வெஸ்ட் பண்ண. நீ இன்வெஸ்ட் பண்றது தப்பில்ல, அது உன் காசுல பண்ணோம்டா. உன்ன மாதிரி கிருமி எல்லாம் இந்த கிரகத்திலே இருக்க கூடாது. உனக்கு கொடுக்க போற தண்டனை கண்ணெரிச்சல். இந்த தைலத்தை விடுகிற வரையும் உன் கண்ணில தேய்க்க போறேன்டா. யோ வானாயா, யோ யோ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணாதே. யோ யோ சொன்னா கேளியா? யோ நானாயா சொன்னா கேளு. யோ கண்ணெரியா, யோ கண்ணெரியா, யோ